வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண வடிவமைப்பு அலுவலகமும் அலுவலகத்திற்கான பெயர் பலகையும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் அமைந்துள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண அலுவலகத்தில் குறித்த வடிவமைப்பு அலுவலகம் தனி பிரிவாக ஸ்தாபிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான க. இளங்குமரன், ஜ. ரஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோர் அமைச்சரின் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் பங்கேற்றனர். இதேவேளை தீவக பகுதியின் அபிவிருத்தி தொடர்பில் இதுவரை எந்தவொரு அரசாங்கமும் காட்டாத அக்கறையையும் கரிசனையையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமே காண்பித்து வருவதாகவும், தீவக பகுதி மக்கள் எதிர்பார்த்திராத பல மிகப்பெரிய அபிவிருத்திகள் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் இங்கு தெரிவித்தார். இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் தான் இந்த தீவகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற தீவகத்தில் இருக்கின்ற பல வீதிகள் புனமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த துறைமுகமும் 900 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு நிதியிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே இந்த அரசாங்கம் வடமாகாணத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும், பல அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்றதில் மிக ஆர்வமாக இருக்கின்றது. உயர்ந்தபட்சம் கொள்கையை பேணி பணியாற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சில அரசியல்வாதிகள் இந்நாட்டில் சிங்களவர்களை தவிர்த்து தமிழர்கள், முஸ்லிம்களை கவனத்தில் கொள்வதில்லை என்ற விடயத்தை நோக்காக கொண்டே அரசியல் செய்கிறார்கள். சில சிங்கள அரசியல்வாதிகள் இலங்கை சிங்களவர்களுக்கு மாத்திரம் உரித்தானதென்ற நிலைப்பாட்டை கொண்டு அரசியல் செய்கிறார்கள். ஆனால் இப்போது கடந்த பொதுத் தேர்தலில் வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் இணைந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர். எனவே தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கஷ்ட பிரதேசங்கள் முதல் கொண்டு தீவு பகுதியில் வரை நாட்டின் சகல இடங்களையும் சமமாக எண்ணி வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது. எனவே பழைய கொள்கையில் அரசியல் செய்த கட்சி குழுக்கள் தற்போது குழம்பி போயுள்ளன. அவர்களின் அரசியல் இருப்பு இல்லாது போய்விட்டது. ඔක්කොම ජනතාව එකතු වෙලා එක ආණ්ඩුවක් හදන්න තිබෙන එක පක්ෂයක් බලයට පත් කරලා තිබෙනවා.